நம்ம சேனல்ல பயோகிராஃபிலாம் பார்க்குறோம். அந்த வகையில இன்னைக்கு யாருடைய பயோகிராஃபின்ட்டு எல்லாரும் தான் போய் கெஸ் பண்ணியிருப்பீங்க. ஆமாங்க, தீபிகா படுகோனே இவங்கள பத்தி தான் எல்லாரும் இந்த வீடியோல பார்க்க போறோம். இவங்கள பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் யாரெல்லாம் நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்க எல்லாரும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனையும் மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க. தீபிகா படுகோனே இவங்கள பத்தி பேசணும்னா பேசிக்கிட்டே போலாம். அந்த அளவுக்கு நிறைய ஸ்டோரிஸ் இருக்கு. அதாவது ஒரு ஃபிளாப்பான ஹீரோயின் டு ஹிட் ஹீரோயின் அப்படின்னு தான் சொல்ல முடியும். அந்த அளவுக்கு நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் அவங்க இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் அவங்களுடைய ஃபேமிலியே பாத்தீங்கன்னா ஒரு ஸ்போர்ட்ஸ் ஃபேமிலி தான். அங்கிருந்து தனித்துவமா தெரியணும்ட்டு இவங்க டென்மார்க்ல பிறந்திருந்தாலும் ஒரு வயசு இருக்கும் போதே பெங்களூர் கர்நாடகால வந்து செட்டில் ஆகி அங்கிருந்து அதுக்கப்புறம் மும்பைக்கு ஷிஃப்ட் ஆகுறாங்க நடிக்கிறதுக்காக மட்டுமே. இவங்க வந்ததுமே வாய்ப்பெல்லாம் தேடி வரலங்க. இவங்களா நிறைய வாய்ப்புகளை தேடி போயிருக்காங்க. அங்க போனதுக்கு அப்புறம் ஒரு ஸ்விம் ஷூட்ல மும்பைல ஒரு மாடலிங்காக போட்டோ ஷூட்டும் நடத்துறாங்க. அந்த போட்டோ ஷூட் ரொம்பவே பிரபலமாகுது. யாருடா இந்த பொண்ணை வச்சு படம் எடுக்கலாம் அப்படின்ட்டு கர்நாடகாலேயே ஒரு படத்தை இவங்க நடிக்கிறாங்க. ஐஸ்வர்யா அப்படின்னு தான் இவங்களுடைய முதல் படம். இந்த படத்துல அவங்களுக்கு ரொம்ப பெரிய ரோல் அப்படின்லாம் சொல்ல முடியாது. என்னதான் ஒரு ஹீரோவை லவ் பண்ற மாதிரி ஒரு ஹீரோயினா இருந்தாலும் ரொம்ப ஒஸ்டான பிலிம்ட்டு அவங்களே அவங்க வாயால சொல்லிட்டாங்க. அதே மாதிரி தான் இந்த ஒரு படத்துக்கு அப்புறம் அவங்க லைஃபே ரொம்ப ஒஸ்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் தான் இவங்க ஆக்டிங், டான்சிங் இது எல்லாத்தையுமே லேர்ன் பண்றாங்க. மும்பையிலே இருக்க ஒரு பெரிய ஆக்டிங் கிளாஸ்ல போய் ஜாயின் பண்றாங்க. அதுல நிறைய லேர்ன் பண்றாங்க. அது மூலியமா ஃபர்ஸ்ட் படமே ஷாருக் கான் கூட பாலிவுட்ல நடிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்குது. ஓம் சாந்தி ஓம் அப்படின்ற படம் மூலியமா ஷாருக் கான் கூட நடிச்சு ரொம்ப ஃபேமஸ் ஆகுறாங்க. தொடர்ந்து பட வாய்ப்புகள் வருது. ஆனா எல்லா படமும் ஃபெயிலர் ஆகுது. என்னதான் ஃபெயில் ஆனாலும் இதுக்கப்புறம் இவங்க வரவே மாட்டாங்கன்ட்டு சோசியல் மீடியால ஃபுல்லா ஸ்ப்ரெட் ஆயிட்டே இருந்த சமயத்துல இதெல்லாம் வேலைக்கு ஆகாது, நம்ம டிஃப்ரெண்டா ஏதாவது கொடுக்கணும்ட்டு கிளாமரை கொண்டு வராங்க. இவங்களுடைய அந்த ஃபர்ஸ்ட் கிளாமர் தான் இவங்களுக்கு வாய்ப்பு தேடி தந்தது. அதே மாதிரி தான் இவங்களுடைய அடுத்த கிளாமரும் பாத்தீங்கன்னா தம் மாரேதம் இந்த படம் மூலமா இவங்க ஃபேமஸ் ஆகுறாங்க. அதுக்கப்புறம் தான் இவங்களுக்கு வாய்ப்புகள் வர 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 தோல்வியை சந்திக்கிறாங்க. ஆனா 2012 பாத்தீங்கன்னா காக்டெயில் அப்படின்ற படம் மூலமா ஒரு ரீஎன்ட்ரி கொடுத்தாங்கன்னு சொல்லலாம். இந்த ஒரு படம் தான் இவங்களோட கெரியர்ல ரொம்ப பெரிய ஹிட்டான படம். இந்த ஒரு படத்துக்கு அப்புறம் எல்லா படங்களுமே ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட்னு தான் சொல்ல முடியும். அதுல எனக்கு ரொம்பவே ஃபேவரட்டான படம் எதுன்னு கேட்டீங்கன்னா சென்னை எக்ஸ்பிரஸ் அண்ட் சப்பாக். இந்த ரெண்டு படமே ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ எங்கேயோ இருந்து எங்கேயோ வந்து இப்போ வேர்ல்டு வைடா ரொம்ப ரொம்ப ஃபேமஸா இருக்காங்க. குறிப்பா 2018 YouGov இன்ஃப்ளூயன்சர் இண்டெக்ஸ் 2018 செல்வாக்கு மிக்க இந்திய பிரபலங்கள்ல பெண் பிரபலத்துல பட்டியல்ல பாத்தீங்கன்னா இவங்க தான் முதலிடம். ஆனா ஓவராலா ஃபர்ஸ்ட் பிளேஸ் அமிதாப் பச்சன், செகண்ட் பிளேஸ்ல தீபிகா படுகோனே தான் இருந்திருக்காங்க. இப்போ வரைக்கும் அங்க பாலிவுட்ல எந்த ஒரு ஹீரோயினும் வாங்காத சம்பளம், குறிப்பா ஹீரோஸே வாங்க முடியாத சம்பளத்தை தான் இவங்க வாங்குறாங்களாம். அந்த அளவுக்கு இவங்களுக்கு ரொம்பவே டிமாண்ட் அதிகங்க. அப்படிப்பட்ட இவங்க ஒரே ஒரு திருமணம் பண்ணிட்டாங்க. ஆனா அந்த திருமணத்துக்கு முன்னாடி வரைக்கும் கிட்டத்தட்ட 7 காதல் கதைகள் இருக்காம். எல்லாருக்குமே இறக்கிறதுக்கு முன்னாடி நம்ம இந்த ஒரு விஷயத்த பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆசை, எண்ணம் எல்லாமே இருக்கும், கனவு எல்லாமே இருக்கும். அதே மாதிரி இவங்க இறக்கிறதுக்கு முன்னாடி இவங்க பண்ண வேண்டிய ஒரே ஒரு கடமை எதுன்னு கேட்டாங்கன்னா நிறைய குழந்தை பெத்துக்கணுமாங்க. இதை இப்ப சொல்லல, ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டாங்க நிறைய குழந்தை பெத்துக்கணும். இப்ப இவங்க நிறைய சோசியல் ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பண்றாங்க. ஆரம்ப காலகட்டத்தில இருந்து இதை பண்றாங்கன்னே சொல்லலாம். அதுக்கு ரீசன் இவங்களுடைய காதல் தோல்விதான். இவங்க ஒரு பிரபல நடிகரை காதலிச்சாங்க. அந்த காதல் பாத்தீங்கன்னா இவங்களுடைய இந்த முதுகுல டாட்டூ போடுற அளவுக்கு, ஆர்கேன் டாட்டூ போடுற அளவுக்கு காதல் கதை இருந்திருக்கு. இந்த விஷயத்த சமீபத்துல கூட ஓபன் அப் பண்ணிருப்பாங்க. அவரு இவங்கள 2 முறை சீட்டிங் பண்ணாங்களாம். இருந்தாலுமே சரி ஓகே நம்மளுடைய லவ்வர் தானே அப்படின்ட்டு இவங்களும் வாய்ப்புகள் கொடுத்திருக்காங்க. ஆனா அந்த காதலை திரும்ப திரும்ப 2 முறை சீட்டிங் பண்ணதுனால நம்ம மேல தப்பு கிடையாது, அவங்க மேலதான் இருக்கு, நம்மளா இருக்கிறது தான் கரெக்ட் அப்படின்னு சொல்லிதான் இவங்க அந்த லவ் பிரேக்கப் பண்ணாங்களாம். அந்த விஷயத்த அவங்க சமீபத்துல கூட ஒரு இன்டர்வியூல சொல்லியிருப்பாங்க. ஆனா கடைசி வரைக்கும் அந்த காதலருடைய பேரை சொன்னதே கிடையாது. இருந்தாலுமே அந்த காதலர் யாருன்ட்டு எல்லாருக்குமே தெரியும். வேற யாருமே இல்லைங்க, நடிகர் ரன்வீர் கபூர் தான். அவர் கூட சேர்ந்து இவங்க நிறைய இடங்களுக்கு போயிருக்காங்க, டேட் பண்ணியிருக்காங்க. பிரஸ் மீட்ல நிறைய ஃபன்னியான மொமெண்ட்ஸ்லாம் கூட நடந்திருக்கு, ரொமான்டிக் சீன்ஸ்லாம் கூட நடந்திருக்கு. இது போல நிறைய விஷயங்கள்லாம் நடக்கும் போது 2 பேரும் சூப்பர் பேர் அப்படின்னு சொல்லப்பட்டாலும் இந்த காதல் கை கூடலன்னு தான் சொல்ல முடியும். ஆனா எப்படி தீபிகா வந்து அவங்களுடைய முன்னாள் காதலை பத்தி
சொல்லியிருந்தாங்களோ அதே மாதிரி ரன்வீர் கபூரும் அந்த காதல் பத்தி பேசியிருக்காரு. ஆமா, நான் அந்த காலத்துல பாத்தீங்கன்னா தெரியாம மிஸ் பண்ணிட்டேன். அந்த காதலை நான் ஏத்திருக்கணும். ஏத்திருந்தா இப்ப நான் எங்கேயோ போயிருக்கலாம். அப்போ ரிலேஷன்ஷிப்னா என்னது, லவ்னா என்னது எதுவுமே தெரியாம நான் காதலிச்சுட்டேன். இப்போ எனக்கு புரியுதுன்ட்டு அவரு ஆலியா பட்டை திருமணம் பண்றதுக்கு முன்னாடி இதுக்கான விளக்கத்தை கொடுத்திருக்காரு. சோ தப்பு செஞ்சதை ஒத்துக்கிறதுக்கு ஒரு தனி தைரியம் வேணும். ரன்வீர் கபூருக்கு அந்த தைரியம் இருக்குன்னு சொல்லலாம். ரன்வீர் சிங் கூட எப்படி திருமணம் ஆச்சுன்னா, ராம்லீலா படத்துல 2 பேரும் சேர்ந்து நடிச்சிருக்காங்க. இவங்களுடைய 2 பேருடைய லவ் பாத்தீங்கன்னா இந்த படத்துக்கு அப்புறம் ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிடுச்சு. இவங்க லவ் ஓகே பண்ணும் போதே இட்டாலியில போயிட்டு என்கேஜ்மெண்ட்டும் பண்ணிருக்காங்க. கிட்டத்தட்ட 6 வருட காதல்ங்க. இந்த காதல் 2018ல திருமணமா மாறுது. இந்த திருமணம் ரொம்ப ரொம்ப கோலாகலமா நடக்குது. இவங்க நிறைய குழந்தைகளை பெத்துக்கணும் அப்படின்ட்டு சொன்னது இப்ப இவங்களுடைய வாழ்க்கையில நினைவா இருக்கு. ஏன்னா கிட்டத்தட்ட 6 வருஷத்துக்கு அப்புறமா இப்ப இவங்க பிரெக்னென்ட் ஆயிருக்காங்க. இவங்க ரன்வீர் கபூர் கூட பிரேக்கப்ல இருக்கும் போது தான் ரொம்பவே லவ் ஃபெயிலியர்ல டிப்ரெஷன்ல இருந்தாங்களாம். அந்த நேரத்துல தான் லிவ் லவ் லைஃப் அப்படின்ற ஒரு ஃபவுண்டேஷனை உருவாக்கி அது மூலமா நிறைய நல்ல விஷயங்கள் பண்றாங்க. சோஷியல் ஆக்டிவிட்டீஸ்ல இவங்க நிறைய குழந்தைகளை படிக்க வைக்கிறாங்க. அதே மாதிரி நல்ல கல்வி தரத்தையும் எங்களுடைய குழந்தைகளுக்கும் நான் தரணும் அப்படின்னு ஆசைப்படுறேன்ட்டு இவங்களே ஓப்பன் அப் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இவங்க இந்த சோஷியல் ஆக்டிவிட்டீஸ் எங்க இருந்து ஸ்டார்ட் ஆயிருக்குன்னா, ஃபர்ஸ்ட் பெங்களூர்ல வந்து இவங்க அந்த ஃபேஷன் ஷோக்காக போட்டோ ஷூட் பண்ணும்போது 3500 ரூபாய் தான் இவங்களுடைய முதல் சேலரியாங்க. அந்த சேலரியை வச்சுதான் நம்ம ஏதாவது பண்ணணும்னு முடிவு பண்ணி அங்க இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இவங்க நிறைய கான்ட்ரவர்சியில கூட சிக்கியிருக்காங்க. ஃபெமினிஸ்டுக்காக ரொம்ப 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 போராடுறவங்க, பொலிட்டிஷியனால நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிருக்காங்க. குறிப்பா மறைந்த சுஷாந்த் சிங்கோடைய கேஸ்ல இவங்களுடைய பேர் ரொம்பவே அடிபட்டது. அது மூலமா ரொம்ப கான்ட்ரவர்சியில சிக்கினாங்க. ட்ரக்ஸுக்கு அடிமையாயிட்டாங்கலாம் கூட சொல்லப்பட்டது. ஸோ ஒரு பேர் நல்லா லைஃப்ல முன்னேறாங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த பிரபலங்களை பொறுத்த வரைக்கும் இவங்க பிரிஞ்சிடுவாங்க, இவங்க விவாகரத்து ஆயிடுவாங்க, இவங்க தான் ஆல்ரெடி அவங்க கூட இருந்தாங்களே, இப்படிலாம் பேச்சுகள் வரும். அதே மாதிரி தான் இவங்களுக்கும் பேச்சுகள் வந்தது. அந்த பேச்சுல சிக்கி 2 பேரும் விவாகரத்து பண்ண போறாங்கன்ற அளவுக்குலாம் பேச்சு வந்தது. ஆமாங்க, ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ரன்வீர் சிங்கும் தீபிகாவும் பிரியா போறாங்க. 2 பேரும் வந்து தனித்தனியா தான் வாழ்ந்துட்டு வராங்க அப்படிலாம் சொல்லப்பட்டாலும் அவரோட இன்ஸ்டா போஸ்ட்டுக்கு இவங்க லைக் போட்டது, இவங்களோட இன்ஸ்டா போஸ்ட்டுக்கு அவர் லைக் போட்டது, இதெல்லாம் பார்த்துட்டு அட இதெல்லாம் ரூமர்ஸ் தாங்க அப்படின்ட்டு எல்லாத்துக்கும் முற்றுப்புள்ளி வச்சுட்டாங்க. இவங்கள ஒரு பாலிவுட் நயன்தாரா அப்படின்றா கூட சொல்லுவாங்களாம். ஏன்னா இங்க எப்படி நயன்தாராக்கு நிறைய சர்ச்சைகள்லாம் சிக்கினாங்களோ அதே மாதிரி தான் அங்க இவங்க சிக்கினாங்க. அவங்களுடைய மெயின் விஷயமா எது இருந்திருக்குன்னா கிளாமர் தான். அதையே மெயினா ஃபோக்கஸ் பண்ணி தான் இவங்க இந்த இண்டஸ்ட்ரியில பெரிய ஆளானாங்க கூட சொல்லப்படுது. குறிப்பா இதை பத்திலாம் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ட்ரெஸ் அதாவது ஆடை அப்படின்றது என்னுடைய சொந்த விருப்பு வெறுப்பு, இது எல்லாத்தையும் நான் தான் பார்க்கணும், இதை பத்தி நீங்க யாரும் ஃபீல் பண்ணாதீங்க, எனக்கு எது கம்ஃபர்டபுளா இருக்கோ அதை தான் நான் பண்ண முடியும் அப்படின்ட்டு அதுக்கும் பதிலடி கொடுத்துட்டாங்க. அது மட்டும் இல்லாம ஒரு IPL மேட்ச்ல ஒரு பிரபலத்து கூட அவங்க நெருக்கமா இருக்கிற மாதிரி, அதாவது லிப்லாக் கொடுக்குற மாதிரியான போட்டோ சோஷியல் மீடியால ரொம்ப வைரல் ஆச்சு. அதுக்கும் அவங்க வந்து பர்சனல் கொஸ்டின்ஸ்க்குலாம் நான் வந்து பதில் சொல்ற மாதிரியான விருப்பம் எனக்கு கிடையாது அப்படின்ட்டு அதையும் தட்டி கழிச்சுட்டாங்க. குறிப்பா இவங்க யுவராஜ் சிங் அண்ட் MS தோனி இவங்களுடைய முன்னாள் காதலிலாம் கூட சொல்லப்படுது. ஆனா அதெல்லாம் அந்த அளவுக்கு உண்மை கிடையாதான். 2 பேருமே பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் தான் அப்படின்ட்டு 2008ல ஒரு இன்டர்வியூல அவங்களே ஓபன் அப் பண்ணிருவாங்க. கிட்டத்தட்ட 16 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயத்துக்கு அவங்க அப்பவே பதிலடி கொடுத்துட்டாங்க. சமீபத்துல கூட ஒரு பக்கம் தீபிகா, இன்னொரு பக்கம் MS தோனி அவங்களுடைய வீடியோ சோஷியல் மீடியால வைரல் ஆச்சு. சோ இவங்களே குழந்தை பாக்கியம் வேணும்ட்டு பல வருடமா காத்திருந்து தான் இப்போ ஒரு குழந்தை கிடைச்சிருக்கு. ஆனா அதுவும் சர்ச்சையில சிக்கும்ட்டு யாருமே எதிர்பார்க்கல. ஏன் அவங்களே எதிர்பார்க்கலன்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா இப்போ ஒரு நடிகை கொஞ்சம் இப்போ ட்ரெண்ட் ஆயிட்டே வராங்கன்னா அவங்கள பத்தி இன்னொரு பிரபலத்துக்கிட்ட கேட்பாங்க. அந்த மாதிரி ஒரு டாக்டர் கிட்ட கேட்கும் போதுதான் தீபிகா வாடகை தாய் மூலமா தானே குழந்தை பெற்றுக்கிறாங்க, அப்படி இருக்கும் போது எதுக்காக ஊரை ஏமாத்துற வகையில ஃபேக்கான பேபி பம்பை காட்டணும், அவங்க எதுக்காக அட்டென்ஷனுக்காக தான் இதெல்லாம் பண்றாங்களா, இது போல அவங்க சொன்ன அந்த ஒரு விஷயம் தியேட்டர்ஸை ரொம்ப அதிகப்படுத்திடுச்சுன்னே சொல்லலாம். கல்கி படத்தோடைய ஆடியோ லான்ச் சமீபத்துல தான் இந்த படம் ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்துல கமல் சரும் நடிச்சிருக்காரு, பிரபாஸ் நடிச்சிருக்காரு. இது ஒரு காம்ப்ளெக்ஸ் கதை அப்படின்னு தான் சொல்ல முடியும். இதுல வில்லனே நம்ம கமல் சார் தான். கமல் சார் இந்த குழந்தைய பத்தி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, கண்டிப்பா நீங்க எப்படி ஒரு குழந்தையா பிஹேவ் பண்ணீங்களோ உங்க குழந்தை இந்த இண்டஸ்ட்ரியில வந்து கலக்க போது பாருங்க அப்படின்ட்டு பிறக்காத அந்த குழந்தைய பிரைஸ் பண்ணியிருக்காரு கமல் சார். ஸோ எவ்வளோ நெகட்டிவிட்டிஸ் அவங்கள சுத்தி இருந்தாலும் அதை எதை பத்தியுமே கேர் பண்ணாம அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு பாசிட்டிவ் வைபோட கலக்கிட்டு வராங்கன்னு சொல்லலாம் இந்த இண்டஸ்ட்ரியில அண்ட் பர்சனல் லைஃப்லயும். இப்போ வரைக்கும் இவங்களுக்குன்னு தனியா ரசிகர்கள் பட்டாளமே இருக்கு. என்னதான் போலியான கர்ப்பம் அப்படின்ட்டு நெகட்டிவான கருத்துக்கள் வந்தாலும் அவங்க நல்லபடியா குழந்தை பெற்றுக்கணும் அப்படின்ட்டு பல பேரும் இவங்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லிட்டு வராங்க. ஸோ தீபிகாவை உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிக்கும்ன்றத கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி அவங்களுடைய படத்துல எந்த படம் ரொம்ப பிடிக்குமோ அதே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து பயோகிராஃபில பார்த்து என்ஜாய் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா
உடனே நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க.